பார்த்துடலாம். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ஒரு ஜாதகர், நிலைத்த சொத்துக்களை பெறக்கூடிய அமைவு எப்ப அந்த ஜாதகருக்கு உருவாகும்னா, மேஷத்தில் பிறந்தவருக்கு சொத்துக்களை பற்றி சொல்லக்கூடிய மனை கடகமனையும் அதிபதி சந்திர பகவான் வர. அப்ப இந்த சந்திரன் ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது. ஸ்தான பலம் பெற வேண்டும். ஸ்தான பலம் பெறுறதோட மட்டும் இல்லாம ஸ்தான பலத்தை பெற்ற சந்திரனோடு பாக்யாதிபதியான குரு, சந்திரன் அல்லது 4ஆம் இடத்தோட தொடர்பு வேணும். குரு சந்திரனையோ கடகத்தையோ தொடர்பு கொள்ளணும். குரு கடகம் அல்லது சந்திரனை தொடர்பு கொண்டால் இந்த ஜாதகருக்கு நிலைத்த சொத்துக்கள் உருவாகும். இந்த ஜாதகர் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் நிலைத்த சொத்தாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். இல்ல இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு குருவோட தொடர்பு சந்திரனுக்கோ அல்லது கடகமனைக்கோ தொடர்பு என்றா இணைஞ்சிருக்கலாம், சந்திரனோட இல்ல பார்வையில இருக்கலாம், அல்லது வேற எங்கு இருந்தும் கடகத்தை பார்க்கலாம். கடகத்துல மற்ற சரவீடுகளான, அதாவது ஆதிபத்திய ரீதியில அவர் விருச்சகத்துல குரு இருந்தாலும் சரி, அல்லது மீனத்துல குரு இருந்தாலும் சரி, இல்ல கடகத்திலே இருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில பார்வையோ இணைவோ பரிவர்த்தனையோ சந்திரனோட பெற்றுச்சுன்னா இப்போ இந்த மேஷ லக்ன ஜாதகருக்கு நிலைத்த சொத்துக்கள் கிடைக்கிறது. 4ஆம் இடமான கடகத்தோடோ சந்திரனோடோ ஆதிபத்திய ரீதியில தொடர்பை பெற வேண்டும் குரு பகவான். நிலையில இருந்தா இந்த ஜாதகருக்கு நிலைத்த சொத்துக்களை சேர்க்கும் ஜாதகராக